என்னோட டெய்லரிங் ரொட்டீன் வீடியோ தான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல் வந்து டெய்லியுமே ஏதோ வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் என்னோட சேனல் வந்து நல்லா ரீச் ஆகும், நிறைய சப்ஸ்கிரைபரும் கிடைப்பாங்க. ஆனால் என்னால் வந்து டெய்லியுமே வீடியோஸ் போட முடியல. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவேன். ஆனால் அதை தைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. என்ன வந்து பார்த்தீங்கன்னா தைக்கிறதுக்கு நிறையவே ஆர்டர் வந்திருக்கு. தைக்கிற அந்த ஆர்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ராப்பில் இந்த மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு 2 ரேக் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு லெஹங்கா இருக்குது. இந்த லெஹங்காவுக்கு வந்து ஒரு பிண்டர்ஸ் கட்டில் ஒரு கிராப் டாப் மாதிரி தைக்கணும். அதில் வந்து ஆரி ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு பேக்கு. இந்த 2 ரேக்கும் மட்டுமே அவங்க வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனால ஹோல் ஃபேமிலியுமே எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லெஹங்கா இருக்கு. செம வீட்டாக இருக்கு. இது வந்து நைட் ஃபங்க்ஷன் போடுறாங்க. இதுலேயே வந்து ஒரு கிராப் டாப் மாதிரி தைக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ரோப் கொடுத்து கீழே வந்து ஒரு அட்கா மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் தான் அந்த வந்து கிராப் டாப் நான் தைக்க போகிறேன். ஏற்கனவே டிசைன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம தைக்க மட்டும் தான் செய்யணும். இது ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு வருது. ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒர்க் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் பட்டு சாரி. இதில் வந்து ஒரு பப் ஸ்லீவ் வச்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து ஆரி ஒர்க் எதுவும் இல்லை. இப்போ நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்க சொல்லியிருக்காங்க. இதில் எதுவும் ஒர்க் கிடையாது. நார்மலாக ஒரு லைனிங் போட்டு தைக்கணும். இதுலேயே ஒரு சாரீ இருக்குது. இந்த சாரியோட ப்ளவுஸுக்கும் ஆரி ஒர்க் ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் டிசைன் தான் போட சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் இருக்குது. இந்த ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் வந்து நான் ஒரு 2 டேஸ் கழிச்சு வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டு தைக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டோம்னா அடுத்த ஆரி ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தைக்கிறது என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடிதார் இருக்குது. சுடிதார் பேண்ட் இருக்குது. மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து இது தைச்சிட்டு அப்புறம் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஒரு பப் ஸ்லீவும் அப்புறம் ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இன்றைக்கி தைச்சி முடிக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பிளான் பண்ணி நம்ம தைச்சா தான் நம்மளால் தைக்க முடியும். ஏன்னா எல்லா ஒர்க்கையும் நம்ம வந்து ஒரே நாளில் செஞ்சு முடியாது. ஷாப் வச்சுருந்தோம்னா காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 6 மணிக்கு வருவோம். தொடர்ந்து கண்டிப்பாக தைக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் தைக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டு வேலையும் பார்க்கணும், நம்ம டெய்லரிங் ஒர்க்கையும் பார்க்கணும். அதனால் உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பிளான் பண்ணி நீங்கள் தைக்கலாம். ஓகே. என்னோடய மீதி ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்னோடய மிஷினில் தான் தைக்க வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இடம் இல்லை. அந்த ஆர்டர் இருக்குது. அது என்னென்ன ஆர்டர் இருக்குதுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 1 நான் உங்களுக்கு பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து சுடிதார் தான் தைக்கிறேன். தைச்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுடிதாருக்கு வந்து லைனிங் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து அளவு டாப் கொடுத்துட்டாங்க. அதனால் அதை வச்சு நான் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு சுடிதார் கட்டிங் அந்த லைனிங் கட் பண்ணுறோம்ல அந்த வீடியோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. மற்ற எந்த வீடியோ என்னால் எடுக்க முடியலை. ஏன்னா செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த தைக்க வேண்டியதெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு 3 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வேறு இருக்குது. அதையும் நான் வந்து அந்த ஒர்க் இருக்குது அதையும் நான் பண்ணணும். அதனால் இது வந்து வீடியோ நான் வந்து செட் பண்ணி எடுக்காட்டியும் எனக்கு டைம் ஆயிரும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டுமே இந்த வீடியோஸ்லாம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் இருந்தாலும் டெய்லரிங் பண்ணுறோம். நம்ம வந்து மெதுவாக கஸ்டமர் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவுசெய்து மாற்றிக்கோங்க. கஸ்டமரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உடனே டெலிவரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இல்லைன்னா இவங்ககிட்ட கொடுத்தா லேட்டாக தான் ஆகும், இன்னொரு டெய்லரை பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளில விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சீக்கிரமாகவே டெலிவரி பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து நானும் பார்த்தேன்னா ரொம்பவே லேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா கரெக்ட் டைம் கொடுக்க முடியல. அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஆர்டர் நிறையவே வருது. என்னால் தனியாலாம் சமாளிக்க முடியல. இப்போ கூட ஒரு ஆள் வச்சு தைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெண்ட் வீட்டில் தான் இருக்கேன், வாடகை வீட்டில் இருக்கேன். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நம்மளால் பண்ண முடியாது. வெளியிலையும் கடை போடுற சூழ்நிலை எனக்கு இல்லை. அதனால் வீட்டில் தான் டெய்லரிங் பண்ணுறணும். அப்படி இருக்க சூழ்நிலையில் நான் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் என்னோடய கஸ்டமருக்கு வந்து கரெக்ட் டைம் கொடுக்க முடியும். அவங்ககிட்ட நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு கொஞ்சம் டைம் கேட்டுக்குவேன் அவங்ககிட்ட. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் ரொம்பவுமே லேட் பண்ணிட மாட்டேன். ஒரு 3 டேஸ் ஆகும். 3 டேஸ்க்குள்ளே நான் கொடுத்துருவேன். வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை வந்து நம்ம இருந்துகிட்டு தான் இருக்கும். என்ன தான் நம்ம பிளான் பண்ணி காலையிலே எல்லா வேலையும் முடித்தாலுமே நம்மளுக்கு வந்து வேலை 24 மணி நேரமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. வீட்டு வேலையை பெண்டிங் போட்டால் நம்மளால் எப்படி சொல்கிறது, டெய்லரிங் வேலையை பண்ணிடலாம். டெய்லரிங் பெண்டிங் விட வீட்டு வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும். அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வீட்டு வேலையை கடகடன்னு பார்த்துட்டு டயர்டாகி உட்காந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபோனில் வந்து ரீல்ஸ் பார்ப்பீங்க, ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வேலையை தான் நம்ம பார்ப்போம். அப்படி இல்லாமல் வீட்டு வேலையை முடிஞ்சிட்டா கரெக்டாக டெய்லர் மிஷின் வந்து உட்காந்துருங்க. டெய்லர் மிஷினில் உட்காந்துட்டிங்கனாலே போதும், நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி நம்ம கொஞ்சம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக டெய்லரிங் தொழிலை பண்ண முடியும். எதுவுமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடாது. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்புறம் இந்த டெய்லரிங் ஒர்க்கு, அப்புறம் யூடியூப் சேனல் வீடியோ இந்த எடிட் பண்ணுற வேலை, இந்த மாதிரி வேலை இருக்குது. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இது எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நாள் என்னால் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. டெய்லியுமே எனக்கு வந்து 24 வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நான் வந்து உட்காந்தா கூட என்னோடய வேலை வந்து பெண்டிங் ஆயிரும். இப்படி எல்லா ஒர்க்லேயும் நம்ம வந்து கமிட் ஆகிட்டு நம்ம வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளால் அந்த ஒர்க்கெலாம் நம்மளால் சமாளிக்க முடியாது. அப்புறம் ஹெவி ஒர்க்காக வந்து நம்ம தலைமையிலே இருந்து உட்காரும். அதனால் நீங்கள் வந்து அன்னன்னைக்கு பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிடுங்க. ஆனால் என்ன தான் பிளான் பண்ணாலும் நம்ம கையை மீறி நேரம் வந்து கடகடன்னு ஓடும். அதனால் நம்ம வேகமாக ஓட வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்குது. ஏன்னா நம்மளை யாருமே கம்பல் பண்ணல, நீ இந்த மாதிரி டெய்லரிங் பண்ணு, ஆன்லைன் கிளாஸ் எடு, இந்த மாதிரி ஹெவி ஒர்க் பண்ணு அப்படின்னு யாரும் நம்மளை சொல்கிறதில்ல. நம்மளாக விருப்பப்பட்டு பண்ணுறோம். அதனால் அந்த வேலைக்கெலாம் நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். வீட்டில் வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்படியும் மீறி சொன்னால் வீட்டில் சண்டை தான் வரும். அதனால் அந்த மாதிரி சண்டை வராமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால் எந்நேரம் பார்த்திங்கன்னா டெய்லரிங்லேயே இருக்காமல் நம்மளுக்கும் வாரத்தில் ஒரு நாள் ரிலாக்ஸாக இருக்கிறக்காண்டி ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. சண்டே ஒதுக்கலாம். ஏன்னா அன்றைக்கி தான் ஃபேமிலியோடு நம்ம இருப்போம். அன்றைக்கி மட்டும் நீங்கள் வந்து டெய்லரிங் பண்ணாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிக்கோங்க. அப்புறம் மண்டேலேருந்து நம்ம மறுபடியும் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெய்லரிங் தொழிலை பண்ண முடியும். நான் பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே தச்சு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கிராப் டாப் எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த லெஹங்காவோட கிராப் டாப்பு, நெட் கிளாத்து, உள்ளே வந்து சாட்டின், அப்புறம் லைனிங் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கேன். ஸ்லீவில் வந்து நெட் கிளாத்தில் பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். பஃப் ஸ்லீவ் வச்சு கீழே அந்த டிசைனர் கொடுத்தேன். அதை வந்து பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் ஒரு இருக்குது. அந்த மணி மாதிரி இருக்குது, அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் இதோட ஃபைனல் ஒர்க்கு. இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா சைட் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ரோப் மட்டும் வைக்கணும், அந்த ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இந்த டாப்புக்கு வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து இந்த கிராப் டாப் எப்படி நான் தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் இது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு நார்மல் கமீஸ் தைச்சிருக்கேன். பைப்பிங் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு 3 பட்டன் வைக்கணும். இதுக்கு பேண்ட்டு ஒன்று தைச்சாச்சு. இதோட பேண்ட்டு நார்மல் பேண்ட் தான் தைச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு வந்து பாக்ஸ்லேயே நம்ம தைச்சாச்சு. அதோட ஃபைனல் ஒர்க் பார்த்தீங்கன்னா
இதான் அதோட அவுட்லுக்கு. ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பேக் நெக்கில் எதுவும் டிசைன் கேட்கல, அதனால் வந்து பேக் நெக் வந்து பிளைனாக விட்டு ஸ்லீவில் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். அடுத்து ஒரு நார்மல் ப்ளவுஸு, இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க லைனிங் போட்டு, அது மட்டும் தைச்சி முடிச்சாச்சு. ஆனால் எதுக்காக வந்து ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து டெய்லரிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போதே 10 வாட்டி எழுந்திரிச்சிடுவோம். அப்படி இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் கிடைக்கிற ஒவ்வொரு டைத்தையும் நீங்கள் வந்து தைச்சே ஆகணும். அதாவது வேலை பார்க்குறீங்க,